மொத்தம் 5ல் 4 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஸோ அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்தணும். என்ன காரணம்னா, அந்த ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்று திடீரென ராஜினாமா பண்ணி வேறொரு கட்சியில் சேர்ந்தவங்கள மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணுங்கிறதா வழக்கு. எம்எல்ஏவான விஜயபாஸ்கர் அதிமுக அவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னும் 2-3 நாட்களில் தாவேகாவில் சேர்ந்து விடுவார்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சில கேரண்டிக்காக வெயிட் பண்றாரு. அதாவது டெல்டா பொறுப்பாளர்னு ஒன்று கேட்குறாராம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே வர்றதுனால மீண்டும் அவங்களை தேர்தலில் நிறுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு. ஸோ ஒரு 3 வழக்கில் ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. அந்த 4 தொகுதிகளில் உள்ள ஆட்கள் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக அந்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாய்ப்புகள் குறைவு. புதிதாக விராலிமலை இதில் இந்த லிஸ்ட்டில் சேரப்போகுது. அண்ணாமலையோடைய டார்கெட்டு உள்ளாட்சி தேர்தலில் டார்கெட் பண்ணுறாரு. அதனால் அவர் இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்சியுடைய பெயரை சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் வாய்ப்பு இல்லை, அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகவா லாரன்ஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை வேறு ஏதாவது கட்சியில் போய் சேர போகிறாரான்னு ஒரு ஹீரோ தான் அந்த கட்சியில் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஹீரோவுக்கு வாய்ப்பு இல்லை தான் நான் இவ்வளோ அலமல் பண்ணிட்டு தாவேக்கால போய் ஜாயின் பண்ண விஜய் ஏற்றுக்குவாரா? தான் தான் இங்கே எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜில் உள்ளவர் ராகவா லாரன்ஸ் இவ்வளோ ஒரு அலமல் பண்ணிவிட்டு அவர் போய் சேரும்போது அவர் சேர்த்துக்குவாரா? தமிழ் நியூஸ் நேரில் கண்முழக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், இதில் 5 முதல்ல நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கூடுதலா இன்னும் சிலர் அதிருப்திகள்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போவாங்களா, இல்லை அந்த கட்சியிலே இருந்துட்டு பிறகு ராஜினாமா பண்ணுவாங்களா என்கிற பல கோணத்துல இருக்கு. முதல்ல இந்த 5 இடைத்தேர்தல் நடக்குமா? திருச்சி கிழக்கு கன்ஃபார்ம், மீதி 4 தொகுதி நம்ம ஆல்ரெடி சட்ட ரீதியா நம்ம தமிழ்ல நேற்றைய தினம் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் அதை தடை விதிக்க முடியும் என்ற ரீதியில நம்ம பேசியிருந்தோம். இப்போ என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது? அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டாங்களா இடைத்தேர்தலுக்கு? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் 5ல் 4 இடைத்தேர்தல் 4 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஸோ அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்தணும். என்ன காரணம்னா, அந்த ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்று திடீரென ராஜினாமா பண்ணி வேறொரு கட்சியில் சேர்ந்தவங்கள மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணுங்கிறதா வழக்கு. ஸோ அந்த வழக்கை அவங்க கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் என்னென்னா, அவங்களாம் தாவேக்கால நின்று ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு தான் ராஜினாமா பண்ணாங்க. நீங்கள் நிற்கவே கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டால் அது வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டை மாற்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அங்கே 4 தொகுதிகளுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டதை விட விளைவாக திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணார். ஸோ அந்த திருச்சி கிழக்கு கண்டிப்பாக தேர்தல் இருக்கும். இந்த நிலையில் என்ன சொல்கிறாங்க, திருச்சி விராலிமலை எம்எல்ஏவான விஜயபாஸ்கர் அதிமுக அவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னும் 2-3 நாட்களில் தாவேகாவில் சேர்ந்து விடுவார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. திமுக இதுக்கு முன்னாடி ஆமாம் சொன்னாங்க. இப்போ இல்லை டிவிகே தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், சில கேரண்டிக்காக வெயிட் பண்ணுறாரு. அதாவது டெல்டா பொறுப்பாளர்னு ஒன்று கேட்குறாராம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான், ஏன்னா ஏற்கனவே இப்போ நேற்று நம்ம ஒரு பேட்ச் போய் சேர்ந்தாங்கல்ல நிர்வாகிகள், பச்சைமால், விஜயதாரணி, இந்த டீம், அந்த டீமோட போகிற மாதிரி இருந்தார் அவர் ஆக்சுவலாக. அதனால இப்போ சில கேரண்டிகளுக்காக வெயிட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அதை விஜய் ஒத்துக்குவார். அதனால பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அவர் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது விராலிமலையும் திருச்சி கிழக்கும் இடைத்தேர்தலுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுங்களேன். சிவிஎஸ் மயிலம் தொகுதியில் ஏதோ வாய்ப்பு இருக்கா சார்?
இல்ல அவருக்கான வாய்ப்பு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். அவரு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் அவருடைய சீனியாரிட்டிக்கு டிவிக்கு சரியான ஸ்பேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. 2வது அவருடைய கேரக்டருக்குமே ஏடிஎம்கே தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுல தான் ஆமாமாமா. இருந்திருக்கிறாரு. சீனியாரிட்டி அதுல தான் அவர் செலுத்த முடியும். மத்தவங்கள்ட்ட போய் மத்த புது கட்சி போய் அவர் அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்ற மாரி ஆமாமா. 100% நீங்க அங்க இருக்க அந்த டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் படாபாடு படுறாரு. இப்ப இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் சமாளிக்க முடியாமல்ல திணர்றாரு. ஸோ, அதனால திருச்சி கிழக்குக்கு தான் வாய்ப்பு அதிகம்ங்கிறாங்க. சரி அப்படி நீங்க சொல்றபோது பார்த்தா, திருச்சி கிழக்குல யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகல ஏற்கனவே போட்டியிட்டவர் தான். ம். அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இப்போ அதிமுகவுல கூட இப்போ சமீபத்தில என்ன பேச்சு வருதுன்னா, மிதுன் பழனிசாமிய வந்து கொண்டு வரப் போறாரு இது இபிஎஸ் கட்சிய வந்து சர்வே பண்ணணும்னா, இப்ப அதையும் ஒரு வாரிசு கட்சியா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. இது ஏசியமான தகவலா இருந்தாலும், பின்னணியில அவரு வொர்க் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆமாமாமாமா. இப்போ அவரே வந்து இப்போ திருச்சி கிழக்குல போட்டியிட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னுலாம் சொல்லப்படுது. இல்ல என்னை பொறுத்தவரை அதற்கான அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி? கண்டிப்பா கட்சியில கொண்டாடுறாரு. அவருக்கு இளைஞர் அணி பொறுப்பு தரப் போறாங்க. என்ன காரணம்னா, அவருக்கு ஒரு ஆசை வருது. திமுகல ஒரு இளைஞர் அணி இருக்கு. தன்னுடைய பையன அவர் வச்சிருக்காரு. உதயநிதி. அடுத்தது விஜய் வந்து ஒரு தனியா புதுசா வந்துட்டாரு. அவர் ஒரு யங்ஸ்டரு. அந்த அடிப்படையில நம்ம தன்னுடைய பையனை இறக்கிட்டா, இன் ஃபியூச்சர்ல நம்மளுடைய வாரிசா இருந்துட்டு போயிரும்னு நெனைக்கிறாரு அவரும். பட் அதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல. திருச்சி கிழக்குல அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு தான். ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா இறக்குவாரு. பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் நான் பார்க்குறேன். அதனால திருச்சி கிழக்கை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளரா ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டவருக்கு தான் மீண்டும் இந்த முறை வாய்ப்பு அதிகம். ஏன்னா, கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியா சில கேரண்டி குடுத்து தானே அவங்க சீட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ, அதனால அவங்கள்ட்ட ஏற்கனவே சில விஷயங்கள் குடுத்துருப்பாங்க. வேற வேட்பாளரை மாத்தீங்கன்னா இவங்கலாம் கோவப்படுவாங்க. நாங்க ஏற்கனவே கடந்த முறை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ, அதனால அதிமுக வேட்பாளர் வாய்ப்பு இல்லை. சரி அடுத்த கட்டமா திமுகவே யாருக்கு வாய்ப்பு? திமுகல இனிகோ தான் இருந்தார். பட் இந்த முறை முன்னாள் அமைச்சரா இருந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, கேட்டு நிக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறாங்க. நான் கடந்த முறை விஜய் நின்னாரு. அதோட வைப்ரேஷன் தான் நான் தோத்தேன்னு சொன்னாரு திருவெறும்பூர்ல. யாரு மகேஷ் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்திலேயே சொன்னாரு. திமுக தலைவர்கிட்டயே இந்த வார்த்தைய சொன்னாரு அவர். பட் இந்த முறை அவர் என்ன சொன்னாரு, திருச்சி கிழக்கு ஏன்னா அவரு மாவட்ட செயலாளர் அவர் தான். திருச்சியில உள்ள தெற்கு மாவட்ட செயலாளரா இருக்கவரு மகேஷ். அவர்கிட்ட திருவெறும்பூர், அவருக்கு எந்தெந்த தொகுதினா திருவெறும்பூர், திருச்சி கிழக்கு, மணப்பாறை 3 தொகுதிகளும் அவரு உள்ளடக்கம்னு வச்சுக்கங்க. ஸோ அவர் ஏற்கனவே பரிச்சயம் அது. ஏன்னா அது இல்லாம அவங்க அப்பா பொய்யாமொழியுடைய அவரு அப்போ எம்எல்ஏவா இருக்கும்போது எப்படின்னா, திருச்சி 1, திருச்சி 2ன்னு இருந்தது அப்ப. ஓ! ஆமா. அப்ப திருச்சி 2 உடைய வேட்பாளரா அவர் இருந்து ஜெயிச்சார். யாரு? பொய்யாமொழி. ஸோ, அதனால திருச்சி கிழக்கு அவருக்கு ஏற்கனவே பரிச்சயமானதுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு தெரிந்தது தான். அவங்க ஃபேமிலிக்கு தெரிந்த ஒரு இடம் தான். அந்த அடிப்படையில அவர் கேட்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதே கிரேஸ் விஜய்க்கு போடப்பட்ட அந்த கிரேஸ் குறைந்தால் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். விஜய் கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுவார். அவர் ஏற்கனவே ஒரு புள்ளி வச்சுட்டு போயிருக்கார். நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில இதை சொல்லிட்டு போயிருக்கார். நான் ஒருத்தர் நிறுத்துறவைய நீங்க கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கார். அப்ப யாரை நிறுத்த போகிறார் அப்படின்னு பார்த்தா, கூப்பா கிருஷ்ணனுடைய மகன் சிரஞ்சீவிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஓ! ஆமா. எப்படி கூப்பா கிருஷ்ணன் இப்படி திடீர் பவர் ஆயிடுச்சு இப்போ திருச்சி தோத்தவருக்கு திருச்சி வாரியம் குடுத்தாங்க. லால்குடியில ஆமா, நின்டாருன்னு நெனைக்கிறேன் அவரு. ஆமா. அதுல என்ன நடந்துச்சுன்னா ஹக்கீம், நீங்க வந்து வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணிட்டு இருக்கு தவேகா. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இவ்வளோ பெரிய வெற்றி இருக்குன்னு யாருக்குமே தெரியாத, யூகிக்காத ஒரு நிலையில இருக்கும்போது, செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, கூப்பா கிருஷ்ணன் தான் அப்ப கட்சியில சேர்ந்த டைம்ல, கூப்பா கிருஷ்ணன்ட்ட 2, 3 மாவட்டத்தில உள்ள வேட்பாளர்லாம் நீயே போடுப்பா அப்படிங்கிற மாரி, விஜயோடைய அனுமதியோட சில பர்மிஷன்ஸ் வாங்கி குடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, கூப்பா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, திருச்சியில உள்ள பெரும்பாலான வேட்பாளர்கள் அவர்களுடைய
அறிவுறுத்தல் மேல தான் போடப்பட்டாருன்னு வச்சுங்களேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர், அரியலூர் இப்ப எல்லாமே அவரு தான் பண்ணார். யாரு கூப்பாசனம் பண்ணார். அப்போ கூப்பாசனம் என்ன பண்ணாரு, தன்ன லால்குடி வேட்பாளரா நிக்க போறதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு, அப்ப திருச்சி கிழக்கு யார் நிக்க போறாருன்னா, விஜய் நிக்க போறாரு. விஜய் நிக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மகன சீஃப் ஏஜென்ட்டா போட்டார். விவரமா அவர் என்ன பண்ணிட்டாரு, அரசியல்ல அதெல்லாம் அதான் ஒரு சாதுரியம்ங்கிறேன். திருச்சியில கிழக்குல ஏகப்பட்ட தவேகா நிர்வாகிகள் இருந்தாலும் கூட, கூப்பா கிருஷ்ணன் தன்னுடைய மகனான சிரஞ்சீவிய சீஃப் ஏஜென்ட்டா போடுறார். சீஃப் ஏஜென்ட்ன்னு போடும்போது 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் விஜயோடய தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்குறது, போறது, வர்றது எல்லா விஷயத்தையும் சிரஞ்சீவி செய்யும்போது கொஞ்சம் நெருக்கமாயிடுறார். விஜய் கிட்ட சிரஞ்சீவி நெருக்கமாகிடுறார். அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து கூப்பா கிருஷ்ணனுக்கு வாரியத்துக்கு கூட அதுதான் காரணம். தன்னுடைய பையன் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு விஜய அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால சிரஞ்சீவிக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் தாவேக்கால இல்ல ஃபேமிலியில ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, கூப்பா கிருஷ்ணனுக்கு வாரியம் கொடுத்துட்டாங்க, ஸோ பையனுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா வெளியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, திருச்சியில் உள்ள ஆட்கள் தான் வாய்ப்பு. அதனால சிரஞ்சீவிக்கு தான் ஒரு டாக் ஓடாது. இப்போ அதிமுகவுல ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அன்பில் மகேஷ், அதே போல தேவிகவுல உள்ள பின்னணியை சொன்னீங்க. இப்போ அடுத்து விராலிமலையில அதோட சேர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி விஜயபாஸ்கர் தாவேகா சின்னத்துல போட்டியிட்டா அவரால் வெற்றி பெற முடியுமா? இது எப்படி சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக யார கிளம்ப இருக்குவாங்க? இல்ல நீங்க 100% வந்து ஒரு கிட்டத்தட்ட முன்னாடியே போக வேண்டியது. அதாவது இந்த டீம் 25 பேர், அதிமுகல இருந்த 25 எம்எல்ஏக்கள் திடீரென தாவேகா பக்கம் சாயுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் விஜயபாஸ்கர் தான். விஜயபாஸ்கரும் ஜெகதீஷும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன ஒரு சினிஃபீல்டில் விஜயபாஸ்கருக்கு நிறைய பழக்கம் உண்டு. சினிஃபீல்டின் அடிப்படையில் ஜெகதீஷும் விஜயபாஸ்கரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க விஜய்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு காரணமே அவங்க தான். விஜயபாஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் டச்சு பேசுறாரு. விஜயபாஸ்கர் தான் போய் கன்வின்ஸ் பண்றாரு யார, வேலுமணியை. அப்புறம் வேலுமணி தான் போய் சி.வி. சண்முகத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ஒரு போயிருக்கு, டூர் போயிருக்குன்னு வச்சுங்களேன். இதன் அடிப்படையில் தான் போயிருக்கு. அதனால விஜயபாஸ்கர் இப்போ ஒரு கேரண்டி கேட்குறாரு. நம்ம சொன்னோம்ல, டெல்டா பொறுப்பாளர்னு கேட்குறாரு. ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு எனக்கு பொறுப்பாளராக கொடுத்தீங்களா, எனக்கு நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்லி அவர் போயிருக்க ரூட் ஜெகதீஷ் மூலியமாகவும் விஷ்ணு ரெட்டி மூலியமாகவும் ஒரு ஒரு ரூட்டில் போயிருக்காரு. கண்டிப்பாக விஜய் வந்து ஓகே சொல்லிடுவார். யாருக்கு? விஜயபாஸ்கரை டெல்டா பொறுப்பாளராக போட்டுருவாங்க, அதில் மாற்றமே இல்லை. அந்த கேரண்டியை வாங்கிட்டு தான் என்ன பண்ண போறாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி விட்டு டிவிக்கேல சேர்றாரு. மண்டலத்துக்குமே பொறுப்பாளர். டெல்டா பொறுப்பாளர். நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்கள் வரும், 8-9 மாவட்டங்கள் வரும். அந்த 8 மாவட்டங்களுக்கும் நான் பொறுப்பாளருங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு தான் உள்ள போறாரு விஜயபாஸ்கர். அப்படி கண்டிப்பா அவர் டிவிக்கேல நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர். ஏன்னா ஃபீல்டு கொஞ்சம் நல்லா வச்சிருப்பார் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும். கடுமையான உழைப்பாடி. விராலிமலை அவருக்கென்று அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. நீங்க கடுமையா என்னென்னமோ போராடி பார்க்குது திமுக அவங்களுக்கு. ஆனாலும் கூட அவர் வந்து தன்னுடைய ரெட்டலைங்கிற அந்த ஒரு கிரேஸ், ரெண்டாவது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல அவர் ஜெயிக்கிறாரு. அப்படி ஒரு தாவேகாவுக்கு போய் அங்க நிக்கிறாருன்னா மக்கள் மத்தியில வந்து திமுகவும் மற்ற கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் வைப்பாங்களா, இவர் மேல சிபிஐ வழக்கு இருக்கு, குட்கா கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். அதனால மாற்றம் கிடையாது. இப்ப விஜய்க்கு தானே அப்போ கரை பிடிந்த ஒரு கரம் வந்து அவருக்கு தானே வந்து சேருது. நீ அது ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல. அவருக்கு இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கதானே செய்யும் அவருக்கு. நீ என்னைக்கு ஏடிஎம்கில் உள்ள பலருக்கும் வழக்கு இருக்குல்ல. உங்களுக்கு செங்கோட்டையனுக்கு மேல இருந்த அதே ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. செங்கோட்டையன் மீது ஒரு பல வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்லாம் விமர்சனம் தான் செய்தாங்க. பட் விஜயபாஸ்கர் இன்னும் கொஞ்சம் நெருக்கடி. என்ன காரணம்னா குட்கா. நீ மற்ற வழக்குகளை விட குட்கா வழக்கு விட்டு இருக்கு. ஆனால்
விஜயபாஸ்கர் அங்க போறது, தவேகாக்கு போறது, யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ திமுகவுக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன காரணம்னா, பிஜேபி ஒரு நாள் விஜய்க்கு நெருக்கடி குடுக்கணும்னு முடிவு பண்ணா, விஜயபாஸ்கர ஈஸியா தூக்கிரும். மாற்றமே இல்ல. நீங்க ஏற்கனவே ஆர்கே நகர் எலக்ஷன்ல ம், ம், ம். நீங்க டிடிவி தரப்பு பணம் குடுத்தாங்கன்னு சொல்லி சில டைரிகள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு அப்ப. அதுல தான் விஜயபாஸ்கர் அதுல அவர் வீட்டுக்கு 89 கோடி என்று நினைக்கிறேன். ம். ஆமா. வீட்ல ரெய்டு பண்ணாங்க. வீட்ல ரெய்டு ம். பண்ணி சில டாக்குமெண்ட்லாம் எடுத்து இன்னும் வச்சு அந்த வழக்கெல்லாம் அப்படியே நிக்குது. அது அடுத்தது குட்கா. அவரு ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது, ம். குட்காங்க அதிகாரிகள்லேருந்து எல்லாத்துக்குமே பணம் குடுத்து தான் குட்கா விற்பனை தாராளமா இருந்ததுன்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா ஸோ இந்த அதுக்கப்புறம் அந்த கேஸஸ்லாம் நடந்துச்சான்னே தெரியல. ரொம்பவே மூடி அப்படியே இல்ல மறைக்கப்பட்டிருக்கு. அப்படியே நிக்குது வைக்கும்போது. அப்படியே வழக்கெல்லாம் அப்படியே நிக்குது. அது அது டெவலப்மெண்ட்டே ஆகலையே. அவர் அதிமுக அமைச்சராவும் போய் இருந்தாரு. அதுக்கப்புறம் 4 வருஷம். அப்புறம் எதிர்க்கட்சியா அதுதான் இருந்தாரு. நான் சொல்றேன். அததான் சொல்றேன். பிஜேபி அப்படியே போட்டு வச்சிருக்கு. என்னைக்காவது அவங்களுக்கு தேவைப்படுறப்ப தூசி தட்டி தூக்கிட்டு போயிடும். அப்பதான் பெரிய நெருக்கடியை விஜய் சந்திப்பார். ஓ! அதனால தான் விஜய் ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்காரோன்னு தெரியல. ஏன்னா பலர் ஆனா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனக்கு நெருக்கமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் தாவேகா பக்கம் அனுப்பிட்டார். விஜயபாஸ்கர். ஒரு கிளவரா பண்ணிட்டாரு. ஏன் பண்ணிட்டாருன்னா, நீங்க இவரோட போகும்போது நிர்வாகிகள கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கும் சில பொறுப்பு வாங்கி தரணும். கிட்டத்தட்ட கூட்டிட்டு போற எல்லாத்துக்கும் பொறுப்பு தர முடியுமா நீங்க? வாங்கி தர முடியுமா தாவேக்கால? கஷ்டம். எனக்கு நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட சேர்ந்து ஒரு 10 ஒன்றிய செயலாளர், ஒரு ஒரு 50 வட்ட செயலாளர்லாம் வர்றவங்க. எல்லாத்துக்கும் வட்ட செயலாளரும், ஒன்றிய செயலாளரும் வாங்கி தர முடியுமா நீங்க? வாங்கி தர முடியாது. அதனால கிளவரா என்ன பண்ணிட்டாரு விஜயபாஸ்கர், இந்த ஒரு மாசத்துல பலரையும் தாவேக்காக்கு அனுப்பிட்டார். தெளிவா. பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அதனால விஜயபாஸ்கர் வந்து கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தான் கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அது வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேரப்போறார். அதுல மாற்றம் இல்லை. ம். அப்ப இந்த 4 தொகுதிகளுடைய நிலைமை அவ்வாறா தான் இருக்கா? இப்போ அ தேர்தல் நடந்தா எப்படி இருக்கும்? இப்போ நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கான்ங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆமாமாமா. இல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட் தான். கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா சிபிஎஸ் சட்ட ரீதியா ஆமா. சுப்ரீம் கோர்ட்ல ஃபைட் பண்ணுவாரு. ம். ஆமா. நீங்க 100% கேட்பாங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே நீங்க 2 விஷயமா இருக்கு. ஒண்ணு நம்ம நேத்து பேசுன மாரி, அவங்க கட்சி தாவல் தடை சட்டம் அமலான பிறகு ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சரியா இருக்குமா? என்னங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 2வது இல்ல இதுல வந்து மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் இருந்திருக்கு. இதன் தொடர்ச்சியா தான் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு புகார். இத சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டு ஒரு வழக்கு. என்ன? இன்னொன்னு இவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ வர்றதுனால, மீண்டும் அவங்களை தேர்தலில் நிறுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. நிற்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு. ஸோ ஒரு 3 வழக்குல பெரிய சிக்கல்ல இருக்கு. அந்த 4 தொகுதிகளில் உள்ள ஆட்கள், முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை கண்டிப்பா அந்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாய்ப்புகள் குறைவு. புதிதா விராலிமலை இதுல இந்த லிஸ்ட்ல சேரப்போகுது. திருச்சி கிழக்கு மற்றும் விராலிமலை 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல் கண்டிப்பாக ஆகஸ்ட் லாஸ்ட்லயோ இல்ல அதுக்கப்புறம் என்ன காரணம்னா, இப்ப 1 மாசம் கழிச்சு தான் இப்ப ரிசைன் பண்ண போறாரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட முன்னாடிலாம் ஒண்ணா சேர்த்து தான் வாய்ப்பு அதிகமா தான் நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு பெரிதும் பரபரப்பா பேசப்பட்டு வந்த அண்ணாமலை, அவரு கேண்டிடேட் போடுவாரா? இல்ல அவரே நிப்பாரா? இந்த தேர்தல்ல நம்ம எம்எல்ஏ ஆயிருவோம் அப்படின்ற ஒரு கனவுல கூட அவர் இருக்கலாம். அவரு செப்டம்பர் எதுவும் வாய்ப்பு இருக்கா? இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையாக்கம் அவரு. செப்டம்பர் 14 அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது செப்டம்பர்ல தான் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதன் பிறகு தானே உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ அண்ணாமலையுடைய டார்கெட் உள்ளாட்சி தேர்தல். ஓ! உள்ளாட்சி தேர்தல்ல டார்கெட் பண்றாரு. நீங்க விஜய் முதல்ல அப்படிதான் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, விஜய் மக்கள் மன்றம்னு ஒண்ணு வச்சிருந்தார்ல. அதுலேருந்து தான் கேண்டிடேட்ட போட்டார் உள்ளாட்சி தேர்தல். அப்பயே கூட பலமுறை இடத்துல சொன்னாரு. கிட்டத்தட்ட 1500 பேரு எங்க மன்றத்துல இருக்கவங்க உள்ளாட்சியில ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே அடிப்படை அதே மாரி ஒரு ஃபார்முலாவ கொண்டாடுறாரு அண்ணாமலை. இந்த அமைப்பின் சார்பா இப்ப எங்களுடைய அமைப்பின் சார்பா கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒன்றிய கவுன்சிலர்கள் அப்படின்னு ஒரு பெரிய இமேஜை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியா அது பயணம் பண்ணலான்னு இருக்கார். அதனால அவர் இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
காரணம் அவர் எலெக்ஷன், அதாவது கட்சியுடைய பெயரை சொல்றதுக்கே கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான். அதனால வாய்ப்பு இல்லை, அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் இப்போ ஆர்கே நகர் இது மாதிரியான பல எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். அது அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு. டிடி விஜயநகரன் யாரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து மாட்டோம். அவர் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறதுக்கு அந்த ஒரு தேர்தல் இருந்துச்சு. அப்படி இந்த தேர்தல் வந்து அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? லீடரா யாராவது எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல திமுக இப்போ அதுல எப்படி அணுக போகுது? திமுக எமர்ஜ் ஆகுமா இந்த இடைத்தேர்தல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த தேர்தலில் ஒன்றும் விஷயம், திமுக ஒரு சவாலானது தான். காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் எதுவும் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கும் திமுகக்கு. ஏன்னா கண்டிப்பா விசிக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை, காங்கிரஸ் இல்லாத ஒரு இடைத்தேர்தலாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து திமுகவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். வெற்றி பெறுவார்களாங்கிறது தெரியல, பட் ஒரு சவாலான ஒரு தேர்தலாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் எப்பயுமே திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப விக்ரஸாக ஒர்க் பண்ணும். அதனால கடுமையாக வேலை பார்ப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்லை வேற ஏதாவது கட்சியில போய் சேர போறாரான்னு தெரியல. தாவேகாவில் இணைவதற்கு எங்களோட அம்மா வந்து சம்மதிச்சிட்டாங்க. நீங்க போ, அண்ணன் கூடயே நீ வந்து பணி செய்யினாங்க. இருந்தாலும் நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், கருத்துக்கள் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்து கடந்த காலத்துல சொல்லியிருந்தாரு. சோ அவருமே நிப்பாரா? இல்ல அதுலயும் சில ரிலிஜியஸ் கணக்கு இருக்கு, மத கணக்கு இருக்கு, ஜாதி கணக்கு இருக்குன்றாங்களே. இப்ப திருச்சி இப்ப ஜாதி மதம் பார்க்காம நாங்க கேண்டிடேட் போட்டோன்றாரு. ஆனா எதுக்கு நீங்க பெரம்பூர்ல நிக்கிறீங்கிற கேள்வி வந்துச்சு. திருச்சி கிழக்குல ஏன் நீங்க நிக்கிறீங்க? கிறிஸ்தவர் வாக்குதான். இப்ப திருச்சி கிழக்குல இப்ப இவர் வந்து நான் போட்டிடலாமா வேணாமான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதுவும் நான் தேவைக்கால இணையலாமா உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிற பொழுது அப்ப ராகவா லாரன்ஸ் அவர்களும் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த பேரே என்னை பொறுத்தவரை ஒரு ஹீரோ தான் அந்த கட்சியில இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஹீரோக்கு வாய்ப்பு இல்லை தான் நான் பாக்குறேன். இவ்வளோ அலமல் பண்ணிட்டு தாவேக்கால போய் ஜாயின் பண்ண விஜய் ஏத்துக்குவாரா? நானா தான் தான் இங்க எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ்ல உள்ளவர். ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியாது இல்லை, அவருடைய காம்ப்ளெக்ஸே வேற மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ராகவா லாரன்ஸ் இவ்வளோ ஒரு அலமல் பண்ணிவிட்டு அவர் போய் சேரும்போது அவர் சேர்த்துக்குவாரா விஜய் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா என்னை பொறுத்தவரை அப்படிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சத்தெல்லாம் போய் சேர்ந்தாருன்னா எல்லாம் ஏற்றுக்குவாங்க, விஜயும் ஏற்றுக்குவாங்க. இப்போ வரும்போதே இவ்வளோ அலம்பலோட வரும்போது என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து கட்சியை உடைச்சிட்டு போயிடுவார். அதனால அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட எண்ணம். ராகவன் லாரன்ஸுக்கும் தெரியும் விஜய் வந்து இது இப்படி ஒரு அலம்பல் பண்ணிட்டு இருந்தா அவர் ஏற்றுக்க மாட்டாருங்கிறது நல்லாவே தெரியும். ஏற்கனவே சொல்லுவோம், அலம்பல் பண்ணிட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுன் எவ்வளோ நாள் இருப்பார் இங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட எண்ணம். சார், இடைத்தேர்தல்கள் இதில் எப்படி அரசியல் கட்சிகள் இருந்து தங்களுடைய ஆயத்த பணிகளை மேற்கொள்கிறார்கள்? யார் யாரெல்லாம் களமிறங்குவது வாய்ப்பு இருக்கிறது? புதிதாக ஒரு நடிகர், அவரும் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு கருத்து கேட்டிருக்காரு. அவர் திருச்சி கிழக்குல போட்டிடுவாரா? தாவேகாவில போட்டிடுவாரா? விஜய் ஒத்துழைப்பாரா? அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் இயக்கத்தின் சார்பில் இந்த ஒரு ஆசிட் டெஸ்டா எடுத்து இத ஒரு தேர்தல் ஃபீல்டா எடுத்து அவர் ஒர்க் பண்ணுவாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. திமுகவும் எமர்ஜ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏனென்றால் பல இஷ்யூஸ் வந்து இப்போ அண்மை காலமா போய்கிட்டு இருக்கு. மின் வெட்டு விவகாரம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அது வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. தாவேகா அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் கட்சியினரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஈடுபடுகிறார்கள் என்று முன்னாள் முதல்வர்களும் சரி, கூட்டணி தோழமை கட்சிகளுமே அதை வந்து கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்பவே ஒரு சூடு பிடிக்கக்கூடிய களமாக இந்த இடைத்தேர்தலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்துமைக்கு. நன்றி.